ஐநாட்டு துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் நிலா கிட்ட ராகவ பத்தின எல்லா உண்மையும் போட்டு கொடுக்கவும் நிலாவுக்கு பார்த்தா கோபம் பயங்கரமா வந்துருது. ஆபீஸ்குள்ள நுழையிலே பார்த்தா முழு கோபத்தோட தான் ஆபீஸ்குள்ளே நுழையிறாங்க. ராகவ் வழக்கம் போல எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிட்டே வராரு. நிலாவுக்கும் பார்த்தா குட் மார்னிங் சொல்றாரு. ஆனா நிலா பார்த்தா அதை கவனிக்கல. ராகவ் பேசுனது மட்டும்தான் நிலா மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நிலா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் குட் மார்னிங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா நிலா சொல்லவும், சரி நிலா உங்க ஒர்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்தா கேபின்குள்ள போறாரு. இதை இப்படியே சும்மா விடக்கூடாது, இந்த ராகவ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நிலா ராகவுடைய கேபினுக்கு போகவும், பாஸ் மே கமின் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், வாங்க நிலா வாங்க, என்ன எதுக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் கேட்கவும், நானும் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் தான், எல்லா ஸ்டாஃபும் எப்படி உள்ள வரும்போது கேட்டுட்டு வருவாங்களோ அதே மாதிரி தான் கேட்டேன், என்கிட்ட மட்டும் எதுக்கு இந்த மாதிரி ஃபார்மாலிட்டினா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அது நிலா மற்ற ஸ்டாஃப் மாதிரி நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், ராகவ் எனக்கு ஒன்று புரியலை, நீங்கள் என்ன மோட்டிவ்ல நீங்கள் என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, மற்ற ஸ்டாஃப் மாதிரி நான் இல்லைனா எனக்கு புரியலையே, பர்ஃப்யூம் கொடுக்குறீங்க, வாட்ச் கொடுக்குறீங்க, வெளியில கூட்டிட்டு போய் டின்னர் செலிப்ரேட் பண்றீங்க, என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க மனசுல என்னை பத்தி என்ன என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அது நிலா நானே உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன், சரி அது இருக்கட்டும், எனக்கு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணேன்னு சொன்னீங்க, அதையே ஸ்டேட்டஸ்ல வச்சீங்க, ஹார்ட் போட்டிருக்கீங்க, கிஸ் இமோஜி போட்டிருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், என்னுடைய பர்மிஷன் இல்லாம ஏன் கூட எடுத்த போட்டோவை உங்களை யார் ஸ்டேட்டஸ்ல வைக்க சொன்னா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அது நிலா ஒரு ஸ்டாஃப், நீங்க என்னுடைய ஸ்டாஃப்ன்ற உரிமையில வச்சேன் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், ஸ்டாஃப்னா இப்படிதான் ஹார்ட்டும் கிஸ் இமோஜியும் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஐயோ அது நிலா சரி இது இருக்கட்டும், நீங்க ஏன் சோழன் கிட்ட போய் நான் உங்காளுன்னு சொல்லியிருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம், இது உங்களுக்கு அசிங்கமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அது நிலா சொல்லிட்டானா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகவ் மனசுக்குள்ள நினைக்கவும், இங்க பாருங்க ராகவ், நீங்க இப்படி பண்ற விஷயத்தினாலதான் எனக்கும் சோழனுக்கும் தேவையில்லாம பிரச்சனை வருது, எங்க 2 பேத்துக்குள்ளேயும் பிரச்சனை மூட்டி வருது நீங்களா தான் இருக்கீங்க, இதனால நாங்க 2 பேரும் சரியா பேசிக்கிறது கூட இல்ல, உங்களால சோழன் ஏன் மேல கோச்சுக்கிறாரு, எங்க 2 பேத்துக்குள்ளேயும் தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நிலா பேசவும், உங்க 2 பேத்துக்குள்ளேயும் பிரச்சனை வருதா, நான் இந்த மாதிரி பண்ணா அவர் ஏன் உங்க மேல கோப்படணும், அவர் உங்களுடைய கசின் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், அதுதான் கிடையாது ராகவ், நீங்க அவர்கிட்ட போய் என்னை உங்க ஆளுன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு கோபம் வரத்தான் செய்யும், ஏன்னா அவரு என்னுடைய புருஷன், என் கழுத்துல தாலி கட்டின என்னுடைய புருஷன், ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ராகவுக்கு பார்த்தா முகத்துல ஈயாடல, நிலா நிலா என்ன சொல்றீங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு சீட்ல இருந்து பார்த்தா ராகவ் அதிர்ச்சியோட எந்திரிக்கவும், புரியலையா, அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சுங்க, எங்களுடைய கல்யாண நாள் அடுத்த வாரம் தான் வரப்போகுது, இந்த மாதிரி நிலைமையில நீங்க என்னங்க ஏன் போட்டோவை போட்டு ஹார்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இமோஜி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சோழன் கிட்ட ஆளுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு யாருங்க இந்த உரிமையெல்லாம் கொடுத்தா, நான் உங்ககிட்ட சொன்னேனா, நீங்க ஆளுன்னு சொன்னேனா, இல்ல உங்க கூட நான் எடுத்த போட்டோவை ஹார்ட் இமோஜி போட்டு ஏதாவது பண்ணேனா, என்னை பத்தி தப்பா ஏதோ ஒரு எண்ணத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஐயோ நிலா அது நீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஏன் சொல்லல, என்ன நிலா எதுவும் பொய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், பொய் சொல்றேனா, இருங்க நான் ஆதாரத்தோட காமிச்சா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா நிலா சோழன் கூட கல்யாணத்தப்ப எடுத்த போட்டோவை ராகவ் கிட்ட காட்டுறாங்க, பாருங்க இதுதான் என்னுடைய குடும்பம், இவர் என் மாமனாரு, இவங்க 3 பேரும் என் ஹஸ்பண்டோடைய அண்ணன் தம்பிங்க, இவர் என் ஹஸ்பண்ட், சோழனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு போதுமா அப்படின்னு சொல்லி நிலா காட்டவும், நிலா அப்புறையே அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கேட்டப்ப கசின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், இங்க பாருங்க கசின்னு சொன்னா அதுக்காக கசின் ஆயிருமா, அது எங்களுக்குள்ள அடிக்கடி வரக்கூடிய சண்டை, எங்களுக்குள்ள வரக்கூடிய சண்டையில நாங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிருவோம், அன்னைக்கு அவர் மேல நான் கோபத்துல இருந்தேன், அதனால நீங்க கேட்கையில ஹஸ்பண்ட்னு சொல்லாம கசின்னு சொன்னேன், அவ்வளவுதான், அதுக்காக நீங்க இந்த மாதிரி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா, இதுதான் ராகவ் முதலும் கடைசியுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்ன நிலா என்னைய பார்த்தா கேனப்பாய மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், என்ன ராகவ் உங்களுடைய பேச்சே ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், உனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆனது நல்லாவே எனக்கு தெரியும், அதை விட 2 பேரும் விவாகரத்து கேட்டு கோர்ட்ல கேஸ் அப்ளை பண்ணிருக்கீங்களே அதுவும் எனக்கு தெரியும், உங்க விவாகரத்து கேஸோடைய கடைசி ஹியரிங் அடுத்த வாரம் தான், அந்த ஹியரிங் தான் உங்களுடைய கடைசி ஹியரிங், அந்த ஹியரிங்ல தான் உங்களுக்கு விவாகரத்தே கிடைக்க போகுது, என்ன எனக்கு இது எப்படி தெரியும்னு அதிர்ச்சியோட பாக்குறியா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், நிலாவுக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும்,
நான் ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு வந்திருந்தேன் போன வாரம். அங்கேதான் உன்னையும் சோழனையும் பார்த்தேன். நீ எதுக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கூடவே வேற சோழன் வேற இருக்கவும் எனக்கு சுத்தமா ஒன்றும் புரியல. எதுக்கு நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. நீ பேசிக்கிட்டு இருந்த லாயரை நான் போய் மீட் பண்ணேன், கேட்டேன். உனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆகி 2 பேரும் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேலாச்சு. 2 பேரும் ஹியரிங்கா அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப சோழனே விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்ல வேற சொன்னதாவும், அடுத்த வாரம் தான் உங்களுடைய கடைசி ஹியரிங்காகவும் உங்க 2 பேர்த்துக்கும் அந்த கடைசி ஹியரிங்லயே விவாகரத்து கிடைச்சிரும்னு அந்த வக்கீல் சொன்னாரு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச விவரம். அதனாலதான் எப்படியும் அவனை விவாகரத்து பண்ணிட்டேன்னா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதானே செய்யணும். உன்னுடைய லைஃபை நீ பாத்துக்கிறணும்ல. எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு. நீ ஆபீஸ்ல நடந்துக்கிற விதம், மற்ற ஸ்டாஃப் கிட்ட நடந்துக்கிற விதம், ஒரு ஹோம்லி பொண்ணா உன்னைய நான் பாக்குறேன். உனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கலாம். ஆனா பர்சனலா நீங்க 2 பேரும் செப்பரேட்டா தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆனது ஒரு ஆக்சிடென்ட் மேரேஜ் அப்படின்றதையும் நான் வக்கீல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த தைரியத்துல தான் நான் சோழன் கிட்ட உன்னைய ஆளுன்னு சொன்னேன். இதுல எனக்கு என்ன அசிங்கம் இருக்கு? நீங்க பேருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, மத்தபடி நீங்க ஒரிஜினல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. நீயும் சோழனும் ஒரிஜினலான ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நடந்திருந்து அப்ப நான் உன்னைய பத்தி அவன்கிட்ட பேசியிருந்தா தப்பு. அவன் கொந்தளிக்கலாம், கோவப்படலாம். நீங்க 2 பேரும் ஒரு டிராமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தானே இருந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கேல நான் ஏன் உன்னைய ஆளுன்னு சொல்லக்கூடாது? எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, நான் உன்னைய லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும் நிலாவுக்கு பார்த்தா கோவம் வருது. ராகவ், திஸ் இஸ் யுவர் லிமிட் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்ன லிமிட்? எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, நான் உன்னைய லவ் பண்றேன், கட்டுனா உன்னையத்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ராகவ் பார்த்தா நிலாவுடைய கையை பிடிக்கவும், ராகவ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கையை விடுங்க அப்படின்னு சொல்லி நிலா கோபப்படவும், இங்க பாரு நிலா, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நீ தான் சொன்னியாமே சோழனுக்கு இன்னொரு லைஃப் அமையணும், நாங்க 2 பேரும் என்ன பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒரு சூழ்நிலையால நடந்த கல்யாணம் இது, அதனால நாங்க 2 பேரும் செப்பரேட் ஆகணும், சோழன் அவர் வாழ்க்கையை பார்த்து போகணும், நான் என் வாழ்க்கையை பார்த்து போகணும்னு சொன்னியாமே. இதெல்லாம் எனக்கு சொன்னது வக்கீல் தான். அப்படி இருக்கையில சோழன் ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குங்களா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறவேன், நான் லைஃப்ல நல்லா செட்டில் ஆனவன், என் அம்மா அப்பாவும் நல்லவங்க தான், உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன் நிலா, இதுக்கு மேல உனக்கு என்ன நிலா வேணும்? ஏன் நிலா, நான் சோழனை விட அழகா இல்லையா? சோழனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? தகுதியிலையும் ஸ்டேட்டஸ்லையும் படிப்புலையும் இவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட்டை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன நிலா கஷ்டம் அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், ராகவ் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டேட்டஸ் தகுதி இதெல்லாம் வச்சு காதல் வராது. எனக்கு உங்க மேல அப்படி எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நான் உங்களை அப்படி எந்த விதத்திலையும் பார்க்கல. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இதுக்கு மேல நீங்க என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என் வேலையை ரிசைன் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பட்டுன்னு சொல்லிட்டு இங்க ரூம்ல இருந்து வெளியே போயிடுறாங்க. இங்க ராகவுக்கு பார்த்தா ஒரே உறுத்தலா இருக்கு. இவளை என்ன பண்றது? ஒருவேளை இவ உண்மையிலேயே சோழனை காதலிக்கிறாளோ, அதனாலதான் இப்படி என்கிட்ட கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு சந்தேகம் வருது.